பாக்யராஜ் அவரோட ஆன்மா கூட உங்களை மன்னிக்காது, உயிரோட இருக்கும் போதே சதி, இப்ப விளம்பரம் வேறையான்னு பிரபலம் வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு. தமிழ் சினிமாவோட சங்க தேர்தல் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்னு பல தேர்தல் அணிகள் பிரியறது, ஒருத்தர் விமர்சனம் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். சினிமாவில அரசியல்ல இருக்கு அப்படின்னு பல நேரங்கள்ல நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலும் அதே ரூட்ல தான் சூடு பிடிக்குது. ஆனா இந்த முறை தேர்தலை தாண்டி மறைந்த கே பாக்யராஜ் அவருடைய பெயரும் அதிகமா அடிபடுது. இது பத்தி வலைபேச்சு பிஸ்மி அவர் வெளியிட்டிருக்க பதிவுல, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தோட 2026-29 காலத்துக்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய ஜூலை 19 தேதி தேர்தல் நடைபெற இருக்கு. வடபழனியில இருக்க திரை இசை கலைஞர்கள் சங்க அரங்குல காலை 8 மணில இருந்து முதல் 4 மணி வரைக்கும் வாக்குப்பதிவெல்லாம் நடக்க இருக்காம். இந்த தேர்தல்ல போட்டியிடுவதற்கு பாக்யராஜ் அவரும் முடிவெடுத்திருந்தாராம். இது குறித்து அவர் இறக்கிறதுக்கு முந்தைய நாள் பல பிரபலங்களுக்கு போன் பண்ணி பேசி இருந்திருக்காரு. அவருடைய இறுதி அஞ்சலியில கண்ணீரோட பேசி இருந்தாங்க நிறைய பேர். அதே போல இந்த தேர்தலை இயக்குனர் சேரன் அவருடைய தலைமையில நம்ம கே பாக்யராஜ் அவருடைய அணியும் களமிறங்கியிருக்கு. தலைவர் பதவிக்கு சேரன் அவரு, பொது செயலாளர் பதவிக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவரும், பொருளாளர் பதவிக்கு ஆர் சுந்தரராஜன் அவரும் போட்டியிட போறாங்களாம். துணைத் தலைவர் பதவிகளுக்கு சமுத்திரக்கனி அவரும் ஸ்நேகன் அவங்களும் களத்துல இருக்காங்களாம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எதிரணியா பாக்யராஜ் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி இருக்காங்க. திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவருடைய அணி அப்படிங்கிற பெயர்ல இன்னொரு அணி தேர்தலை சந்திக்கிறாங்க. இதனால பாக்யராஜ் அவருடைய பெயர்ல 2 அணிகளா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த நிலையில தான் வலைபேச்சில் இருக்க பிஸ்மி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கே பாக்யராஜ் அவர் உயிரோடு இருந்தா தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பதவியில இருந்து அவரை நீக்குவதற்கு சதி செஞ்சவங்களும் தேர்தல் வெற்றிக்காக இப்ப பாக்யராஜ் பெயரை பயன்படுத்துறதும் கேவலத்தோட உச்சம். கண்டிப்பா இதை வந்து அவரோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவுல பேரெல்லாம் அவரு சொல்ல கிடையாது. தேர்தல் நேரத்துல பாக்யராஜ் அவரோட பேர்ல 2 அணி கிளம்பி இருக்கு. இந்த சூழல்ல அவர் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் யார சொல்றாருங்கிற விவாதம் எழுந்திருக்கு. இதோட பின்னணியில பார்த்தா தென்னிந்தியாவோட திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தோட தலைவரா பாக்யராஜ் அவர் ஏற்கனவே இருந்திருக்காரு. 2022ல தேர்தல் நடந்துச்சு. அப்ப தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய பதவியை தக்க வச்சாரு. அப்ப அவரை எதிர்த்து இயக்குனர் S.A. சந்திரசேகரன் அவரு போட்டி இருந்தாரு. ஆனா சங்க தேர்தல் மற்றும் சங்கத்துக்குள்ள நடந்த விவகாரங்கள் பாக்யராஜ் அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதா இயக்குனர் பார்த்திபன் அவர் கூட பேசி இருந்தாரு. பாக்யராஜ் அவருடைய நடுநிலையாவும் சிறப்பாவும் வேலை இருந்ததுனால தேர்தலை சந்திச்சப்ப சில விஷயங்கள் அவருக்கு மன உளைச்சல கொடுத்ததா பார்த்திபன் அவரு சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில தான் பிஸ்மி அவரே இந்த பதிவை இப்ப வெளியிட்டிருக்காரு. இது எல்லாருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. ஆனா அவர் வீடியோ வெளியிட்டது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப வேதனையோட ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி அவருக்கு ஆறுதல் எல்லாம் கூட சொன்னாங்க.